இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை தரமணியில் பீகாரை சேர்ந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று அவரது கணவன் 2 வயது குழந்தையையும் கொலை செய்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் மேலும் 2 பேரை கைது செய்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னைக்கு வேலை தேடி வந்த 24 வயது இளைஞர் அவரது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்தும் அதே போல 2 வயது ஆண் குழந்தையை கொடூரமாக கொலை செய்த வழக்குல தற்போது மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பீகாரை சேர்ந்த சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது விகாஸ் என்பவரையும் அதே போல மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 5 நபருமே பீகாரை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி இந்திரா நகர் அடையாறு பகுதியில சாக்கு மூட்டையில ரத்தம் வடிந்ததாகவோ போலீசாருக்கு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேர்ல அந்த மூட்டையை கைப்பற்றிய போது அதில் பீகாரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். உடனே ரத்த காயங்கள் இருந்ததை வைத்து அடுத்தடுத்து போலீசார் விசாரணை செய்ததுதான் அவரது மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற போது தடுக்க சென்ற இவரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ததும் அதே போல அந்த 2 வயது ஆண் குழந்தை கண்ணெதிரே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அதே போல இந்த 2 வயது ஆண் குழந்தையையும் தரையில் அடைத்து கொடூரமாக கொலை செய்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சடலங்களை வெவ்வேறு இடங்கள்ல இந்த கும்பல் வீசிவிட்டு சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் அந்த இளைஞரின் சடலமும் அதே போல 2 வயது ஆண் குழந்தையின் சடலமும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில பெண்ணின் சடலத்தை தற்போது தேடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரை சேர்ந்த சிக்கந்தர், அதே போல பீகாரை சேர்ந்த நரேந்திரகுமார், பீகாரை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர், அதே போல பீகாரை சேர்ந்த விகாஸ் மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிக்கந்தர் தான் இந்த தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்கு வேலை இருப்பதாக கூறி அந்த இளைஞரையும் அந்த பெண் மற்றும் குழந்தையும் அழைத்து வந்திருக்கிறார். இங்கே தங்கியிருந்த போதுதான் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்கிறார்கள் மது போதையில். அப்போதுதான் அந்த இளைஞர் தடுக்க முற்பட்ட போது அவரை கூர்மையான ஆயுதங்களை தாக்கி கொலை செய்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றவாளிகளை கொலை செய்யப்பட்ட இடம் அதே போல சடலங்கள் எங்கே வீசப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர்களை அழைத்து சென்று அந்த இடங்களில் சடலங்களை கைப்பற்றி வருகிறார்கள். அந்த குழந்தையின் சடலம் சற்று நேரத்துக்கு முன்பு மத்திய கைலாஷ் பகுதியில் ஒரு ஆற்றங்கரை ஓரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல பெண்ணின் சடலம் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாக கூறியதனை அடுத்து அங்கு போலீசார் தற்போது குப்பை கிடங்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது 5 நபர்கள் கைது செய்திருப்பதாகவும் அனைவருமே பீகாரை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.